ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராகி மோமோஸ் வீட்லேயே டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1.25 கப் போல் ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் போல் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் இந்த மாவு பிசைய சாதா தண்ணி தான் எடுத்திருக்கேன். சுடு தண்ணி எடுக்கலை. நார்மல் தண்ணியை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி 3/4 கிளாஸ் போல் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது மாதிரி நம்ம கை வச்சு அழுத்தி பார்த்தோன்னா அமுங்குற மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதம். இப்போ மூடி போட்டு ஓரம் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு போல் பீன்ஸு, 1/4 கப் கேப்சிகம், 1 கப்பு கேரட் ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1 கப்பு கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப நேரம் வதங்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கினா போதும். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்துட்டேன். இதை 2 பாதியாக ஆக்கி ஒரு பாதி மாவை நம்ம நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ராகி மாவை தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவில் ஒரு பாக்ஸ் எடுத்து இது போல் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சர்க்கிள் ஷேப்பில் நல்லா அழகாக வந்திருக்கு. இது போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க. நான் ஈஸியான ஷேப்பில் தான் மடிச்சிருக்கேன்.
இது போல் உள்ளே வச்சுட்டு கொழுக்கட்டை மாதிரி இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறேன். மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும், அப்போ தான் ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம மடித்து எடுத்துக்கலாம். 2 சைடும் இது போல் மடித்தா ஷேப் வந்துடும். அவ்வளோதான், மடிச்சாச்சு. பாருங்கள், மோமோஸ் ரெடி. ஈஸியாக நம்ம ஒரு ஷேப் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸ்டஃபிங் வெளியே வரல பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. இது போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். 3 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லா மோமோஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸ் எல்லாத்தையும் இந்த இட்லி பாத்திரத்து மேலே வச்சுக்கலாம். எல்லா மோமோஸையும் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இட்லி கொத்து போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. 15 நிமிஷம் போல் ஆவியில் வேகட்டும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கையில் தொட்டு பார்த்தா கையில் வந்து ஒட்டக்கூடாது மாவு. பாருங்கள், ஸ்டஃபிங் வெளியே வரல. இப்போ இந்த மோமோஸை ஒரு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பாருங்க, பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்கு. வீட்டில் குழந்தைங்க எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ஹெல்த்தியான ராகி மோமோஸை வீட்லேயே நல்லா டேஸ்டியாக பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பாய்.